ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிளாக் சம்மனர் எனிமி சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட யாராச்சும் பார்க்கலாம் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இந்த அனிமே இப்போதான் நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட யாராச்சும் பார்க்காம இந்த எபிசோடுக்கு வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போதான் யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க. அதுக்கு மேல எப்பயும் போல இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் நான் நேத்திக்கு பிளாக் நைட் கோஸ்ட் கூட சண்டை போட போனாங்க. அந்த இடத்துல பிளாக் நைட் கோஸ்ட் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தாப்ல. அது மட்டும் இல்லாம அவருடைய பேரு ஜெரால்டன் என்கிட்ட சொன்னாரு. இருந்தாலும் என்ன பண்றது, அவர் கூட சண்டை போட்டு அவரை நான் தோக்கடிச்சாதான் எனக்கு அவர் சர்வன்டா மாறும்னு சொல்லிட்டாரு. அதனால நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய பவர் யூஸ் பண்ணி போன அடி அடிச்சதுக்கு அப்புறம் அடியின் உங்களுக்கு அடிமைன்னு சின்ன பையன் என்ன கூட்டிட்டு இருந்தவரு டக்குன்னு அரசர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சரி ஓகே, ஏதோ ஒரு தடவை தான் அப்படி கூப்பிடாரு போல நினைச்சுக்கிட்டு அவர் கூட நான் கான்ட்ராக்ட போட்டு எனக்குள்ள அவரை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு எனக்கே கண்ணுல கண்ணீர் வந்துருச்சு. ஏன்னா இவர் தன்னுடைய ராஜ்யத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே இறக்குறத தன்னுடைய கண் கூட பார்த்தாரு இல்லையா, அதனால அந்த கஷ்டம் எல்லாமே எனக்கு தெரிய வந்ததும் என்னுடைய கண்ணுல இருந்து கண்ணீர் தார தாரையா கொட்டிடுச்சு. ஆனா இதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா எனக்கு இப்ப டி ரேங்க் ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு. அது கூடவே சேர்ந்து சில ஆப்புகளும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நான் எந்த அளவுக்கு ஹை ரேங்குக்கு போறனோ அந்த அளவுக்கு என்ன சுத்தி இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்களுக்கு நான் யாருன்றது தெரிய வருது. ஏன்னா என்னுடைய கில்டு மாஸ்டர் என்ன இன்னைக்கு பார்க்கணும்னு வர சொல்லி இருக்கிறாருன்னு இவன் டைரக்டா வந்து கில்டு மாஸ்டரை மீட் பண்ணதும், ஓ நீ தான் கெல்வின்ல, உன்ன மாதிரி அட்வென்ச்சர்ஸ்க்கு இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு நாள். இருந்தாலும் நேத்திக்கு நைட்டு முழுக்க நீ அந்த கோஸ்ட் கூட சண்டை போட்டதுனால இன்னைக்கு நீ டயர்டா இருப்ப. அதனால ஃபர்ஸ்ட் இன்னைக்கு போயிட்டு நீ ரெஸ்ட் எடுப்பா, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சில விஷயங்களை பேசலான்ற மாதிரி சொன்னாலும் இவன் போற மாதிரி இல்ல. ஏன்னா இவர் தானே சொன்னாரு இன்னைக்கு உன்ன மாதிரி அட்வென்ச்சர்ஸ்க்குலாம் நல்ல நாள்னு. அதனாலதான் அந்த நல்ல நாள்ல எதுவா இருந்தாலும் பேசலாமே, நீங்க தாராளமா என்கிட்ட பேசுங்கன்ற மாதிரி சொல்லவும் சரி ஓகேப்பா உங்ககிட்ட பேசிட்டா போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய பேரு லியோ. நான் அந்த கில்டோடைய கில்டு மாஸ்டர். அதனால அந்த கில்டுல ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது எல்லாத்தையும் நான் கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். அப்படிதான் ஒண்ணு நான் கண்காணிச்சு பார்க்கும்போது இந்த உலகத்தை சேர்ந்தவனே இல்லன்றது எனக்கு தெரிய வந்துச்சு. அதனால நீ இன்னைக்கு என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காம உன்னை பத்தின உண்மை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுப்பான்ற மாதிரி கேட்கவும் கெல்வின் ஒரு ஷாக்ல டக்குனு தன்னுடைய அப்ரைசிங் ஸ்கில் யூஸ் பண்ணி பார்த்தா இவர்கிட்டயும் அப்ரைசிங் ஸ்கில் இருக்குது, இவர் ஏர் எங்க சேர்ந்தவர்ன்ற மாதிரி காட்டுது. அதனால சரி ஓகே இவர் என்ன சொல்றாரோ கேட்போம்னு சொல்லிட்டு அமைதியா உள்ள வந்து உட்காரவும், ஓகே கெல்வின் இப்பதான் நீ கேஷியல என்ன பண்ண ஏது பண்ணன்றது எல்லாத்தையுமே நான் ஆஞ்சி கிட்ட கேட்டுட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாம நீ தனியா போயிட்டு பிளாக் நைட் கோஸ்டையும் போட்டு தள்ளனதா அவ சொன்னா. ஆனா நீ உன்னுடைய சர்வன்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த பிளாக் நைட் கோஸ்டையும் போட்டு தள்ளன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் உன்னை பார்த்த உடனே என்னுடைய அப்ரைசிங் ஸ்கில்ல வச்சு நீ ஒரு சமணர்ன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்ன அடுத்த செகண்டே கெல்வின் பேசாம இந்த பெருசை போட்டு தள்ளிடலாம்னு யோசிக்கிறான். ஏன்னா இவர் ஏ ரேங்க்ல இருக்கக்கூடிய அப்ரைசிங் ஸ்கில்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு அனலைசிங் கில்டு மாஸ்டர். அதனால இவர்கிட்ட கண்டிப்பா நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க முடியாது. அதனால இப்போதைக்கு என்னுடைய இன்ஃபர்மேஷன்ல வெளியில போக கூடாதுன்னா இவரை நம்ம ஒண்ணு போட்டு தள்ளியாகணும், இல்லையா இவருடைய வாயை அடைக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணியாகணும்ன்ற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஜெரால்டு இவங்க கிட்ட இங்க பாருங்க அரசே, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்த உலகத்துல உங்களால எல்லா விஷயத்தையும் மறைச்சுக்கிட்டே இருக்க முடியாது, யாருக்கிட்டே சொல்லிதான் ஆகணும். அதனால உங்களுக்கு யாரெல்லாம் நம்பிக்கையானவங்க ஃப்ரெண்டுன்னு தோணுதோ அவங்க கிட்ட எல்லாம் உங்களை பத்தின விஷயத்தை ஷேர் பண்ணிக்கோங்க. இல்ல அதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி இருக்குதுன்னா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாரும் உங்க கூட தானே இருக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம்னு டெலிபதி மூலியமா பேச, சரி ஓகே உங்ககிட்ட அப்ரைசிங் ஸ்கில் இருக்குது, அது மூலியமா ஈஸியா நான் யாருன்றத மறைச்சாலும் கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால நான் ஒரு சமணர்ன்றத ஒத்துக்கிறேன். இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா கேசியல பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தோம், அவனையே நீங்க தடுக்காம விட்டீங்கன்ற மாதிரி கேட்க என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மன்னிச்சிருப்பா. ஏன்னா அவன் ஒரு நோபல், அந்த மாதிரி நோபல் குடும்பத்துல இருக்கவங்க மேல கைய வச்சா நம்மளுடைய கில்டுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை வரும். அதனாலதான் சரியான டைம் வரட்டும் அவனை பிளான் பண்ணி நான் பிடிக்கலான்னு நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீ குறுக்க போந்து அடி அடி அடிச்சு அவனை பிடிச்சு கொடுத்ததுனால இப்ப அவன் இத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டு இருந்த எல்லா தப்புக்கும் ஒட்டு மொத்தமா சேர்த்து தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால எனக்கு பதிலா இந்த விஷயத்துல எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்ச உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் பான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கேள்வி நீங்க இருக்கக்கூடிய காஃபி எடுத்து குடிச்சிட்டு சரி சரி ஓகே ஓகே நீங்க இந்த இடத்துக்கு என்ன வர சொல்லி இருக்கீங்கன்னா இதுக்கு மட்டும் வர சொல்லிக்க மாட்டீங்க, வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அதனால அதை பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாமன்ற மாதிரி கேட்க இந்த கில்டு மாஸ்டரும் இங்க பாருப்பா என்கிட்ட அப்ரைசிங் ஸ்கில் இருக்குது, கொஞ்சம் அளவுக்கு பவரா இருக்குன்றதுக்காக என்ன நீ உன்னுடைய எதிரி எல்லாம் பார்க்க தேவையில்ல, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு உதவி பண்ணணும் தான் பாக்குறேன். அதுலயும் முக்கியமா உன் கூட முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்னு பாக்குறேன். ஏன்னா உன்ன மாதிரி வேற ஒரு உலகத்துல இருந்து வந்த 4 ஹீரோஸ் எனக்கு ஆல்ரெடி தெரியும் பண்ற மாதிரி சொல்லப்போம், இது என்ன மாதிரி ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களா என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாப்பா 4 பேர் ஆல்ரெடி இந்த இடத்துல ஹீரோஸா சமன் பண்ணப்பட்டிருக்காங்க, அவங்க எல்லாரும் காடஸ் மூலியமா தான் சமன் பண்ணப்பட்டாங்கன்ற மாதிரி சொல்லப்போம். ஏய் மெல்வினா இவர் சொல்றது உண்மையன்ற மாதிரி கேட்க, ஆமாப்பா அவங்கள நான் தான் சமன் பண்ண, இருந்தாலும் எதுக்கு சமன் பண்ணன்றத அவர் சொல்லுவாரு, கொஞ்சம் கேளு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட டீடைலா சொல்றேன்ற மாதிரி சொல்லுவோம். லியோ இப்பதான் அவங்களை எதுக்காக சமன் பண்ணாங்கன்ற விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இவங்களுக்கு பக்கத்து நாடா இருந்த ஹோலி கிங்டம்ல மான்ஸ்டர்ஸோட அட்டகாசம் பல வருஷமா தொடர்ந்துகிட்டே இருந்திருக்குது. அதனால எப்படியாச்சு இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தணும், மக்களுக்கு அமைதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்ன்றதுக்காக அந்த நாட்டுடைய பிரின்சஸ் தன்னுடைய உயிரையே சாக்ரிஃபைஸ் பண்ணி காடஸ் கிட்ட 4 ஹீரோஸை சமன் பண்ண சொல்லி கேட்டா, அதுக்காக அந்த காடஸும் 4 ஹீரோஸை சமன் பண்ணாங்க. ஆனா அந்த பிரின்சஸ் சாகிறதுக்கு முன்னாடி
பின்னாடி டீமன் லார்ட் உயிரோட வரப்போறான், அவன் சீக்கிரம் வரப்போறான்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனான். ஆனா அப்ப அது எல்லாத்தையும் யாருமே பெருசா கண்டுக்கல. ஆனா இப்ப ரீசெண்ட் டேஸா நடக்கிறது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது டீமன் கிங் உண்மையாவே திரும்ப வரப்போறான்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அட்வென்ச்சர் கில்டுல இருந்து மான்ஸ்டரை கொல்றதுக்காக போனா அதை எல்லாத்தையும் ஈஸியா கொண்டுட்டு வந்துருவாங்க. ஆனா இப்ப அதே மாதிரி இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸை கொல்லலான்னு போனா அதுங்க முன்ன இருந்ததை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லா மாறின மாதிரி தெரியுதுங்க. ஏன் நேத்துக்கு நீ சண்டை போடுறதுக்காக போனா பிளாக் நைட் கோஸ்ட் கூட ஒரு அளவுக்கு உன் கூட டஃப் கொடுத்து சண்டை போடுற மாதிரி உனக்கு தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கெல்வின் இவர் என்ன சொல்ல வராருன்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் இப்போ நீங்க என்ன டீமன் கிங் வர போறா அவனை கொல்லணும்னு என்கிட்ட சொல்ல வரீங்களான்ற மாதிரி கேட்க, ஆமாப்பா நான் அதான் சொல்ல வந்தேன். ஆனா நீ இந்த இடத்துல ஓபனா செயல்பட போறது கிடையாது. அதுக்கு பதிலா நீ டி ரேங்க்ல இருந்துகிட்டு மறைமுகமா பி ரேங்க்ல இருக்கக்கூடிய வேலையை எல்லாத்தையுமே செய்ய போற. ஏன்னா நீ என்ன சமணரா இருந்தாலும் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னுடைய ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணவே இல்ல. ஏன்னா நீ ஒரு சமணர்ன்ற விஷயம் இங்க இருக்கக்கூடிய கிங்குக்கோ இல்ல இங்க இருக்கக்கூடிய நோபல்ஸுக்கோ தெரிஞ்சு வச்சுனா உன்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நீ ஃப்ரீடமா இருக்கணும்ன்றதுக்காக சமணர்ன்றத மறைச்சிட்டுன்ற விஷயம் எனக்கு தெரியும்ன்றதுனால உன்னை நான் டி ரேங்க்ல வச்சுக்கிட்டு பி ரேங்க்ல இருக்கக்கூடிய வேலையை எல்லாத்தையுமே செய்ய வைக்க போறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா உன்னை இந்த இடத்தோடைய டாப் லெவலுக்கு நான் கொண்டு போயிடுவேன். ஆனா இதை எல்லாத்தையும் நான் சொல்றேன்றதுக்காக நீ செய்ய தேவையில்ல. நீ எந்த அளவுக்கு அமௌண்ட் எதிர்பார்க்கறியோ அந்த அளவுக்கு நான் அமௌண்ட் தரேன். அதுக்காக வாச்சும் டீமன் லார்டு கிட்ட இருந்து நேஷனை காப்பாத்து. நீ ஒரு சமணர்ன்ற விஷயம் இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாம நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லவும் மெல்வினா உடனே மாஸ்டர் அவர் சொல்றது கரெக்டா தான் இருக்குது. ஏன்னா அவர் சொல்ற டீலிங்க்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீடமும் கிடைக்கும், அதே நேரத்துல எக்கச்சக்கமான பணமும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலான்ற மாதிரி சொன்ன உடனே கெல்வினும் சரி ஓகே இந்த டீலிங் நல்லா தான் இருக்குதுன்னு நீங்க எனக்கு பணத்தை கொடுங்க நான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குறேன் டீலிங்க போட்டுக்கிட்டு நேரா திரும்ப ஹோட்டலுக்கு வர இந்த ஹோட்டலோட ஓனர் கிளியர் இவனை புடிச்சுக்கிட்டு எப்பா நீ டி ரேங்க்குக்கு ப்ரோமோட் ஆயிட்டேமே உன்னை பத்தி தான் இங்க வந்தவங்க எல்லாருமே பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அட்வென்ச்சர் கில்ட்ல சேர்ந்த யாருமே இவ்வளவு சீக்கிரத்துல டி ரேங்க்குக்கு ப்ரோமோட் ஆனதே கிடையாது. ஆனா நீ சேர்ந்த கொஞ்ச நாள்ல ப்ரோமோட் ஆயிருக்கன்றதுனால உன்னை பத்தி தான் இன்னைக்கு முழுக்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நீ என்னுடைய ஹோட்டல்ல தங்கி இருக்கன்றதுனால ஒருவேளை என்னுடைய சாப்பாடாலதான் உனக்கு ஏதாவது பவர் கிடைக்குதுன்னு நிறைய பேர் ஹோட்டலுக்கு வேற வந்துட்டு போறேக்கு. அதனால இன்னைக்கு சாப்பாடு நான் தடப்படல உனக்காக ரெடி பண்ண போறேன்ற மாதிரி சொல்லுவோம். கரெக்டா என்னுடைய வயிறும் பசிக்குது என்று வேற கத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனால நீங்க சாப்பாடு செய்யறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், எனக்காக இப்ப ஏதாவது சாப்பிட கொடுங்களேன்ற மாதிரி கேட்டு வாங்கிட்டு போகும்போது ஜெரால்டு சடனா அரசே இவங்க தான் உங்களுடைய துணைவியாரா உங்களுக்காக சாப்பாடு பார்த்து ரெடி பண்றேன்னு சொல்றாங்க உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க, எப்பா இவங்க சாதாரண இந்த ஹோட்டலோட ஓனர் தான்ப்பா, இவங்களுடைய தயவுலதான் ஏதோ இந்த ஹோட்டல்ல நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா தங்கிட்டு இருக்கிறேன், அது உங்களுக்கு பொறுக்கலையன்ற மாதிரி கேட்கும்போது ஹே ஜெரால்ட் வாய முடிவு சும்மா இரு, என்னுடைய மாஸ்டருக்கு நான் மட்டும் தான் ஃபியான்சி, சீக்கிரமாவே எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லவும் ஏய் வாய முடி மில்ஃபினா உன் மேல நான் செம காண்ட்ல இருக்கிறேன். ஏன்னா நீ அங்க எனக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்றதுக்கு பதிலா அவர் சொல்றதை கேட்க சொல்லிட்டேன். அதனால இப்ப எனக்கு அந்த பசங்களை பத்தி நீ சொல்லி ஆகணும்ன்ற மாதிரி கேட்ட உடனே இங்க பாருப்பா அந்த பசங்க 4 பேருமே ஒரே கிளாஸ் சேர்ந்த பசங்க, அதனாலதான் சரி ஓகே அவங்க டீம் விளையாட எதுக்குன்னு கேக்குறாங்களா நல்லா ஸ்ட்ராட்டஜியா சண்டை போடக்கூடிய பசங்களை அனுப்பலான்னு நான் அவங்க 4 பேரையும் சூஸ் பண்ணி அனுப்புனேன். ஆனா என்ன பண்றது அவங்க ரொம்பவே சின்ன பசங்கன்றதுனால நிறைய விஷயங்கள் அவங்களால சீக்கிரமா கத்துக்க முடியல. இன்னும் சொல்ல போனா அவங்க உங்க அளவுக்கு கூட பவர்ஃபுல் கிடையாதுன்ற மாதிரி சொன்ன உடனே கேள்வினும் சரி ஓகேப்பா அப்பனா நம்ம தான் அந்த டீமன் லார்ட் கூட சண்டை போடணுமான்ற மாதிரி கேட்க, ஐயோ நீங்க போய் சண்டை போட வேணாம், ஏன்னா எனக்கு டீமன் லார்ட சுத்தமா பிடிக்காது, அதனால அந்த டீமன் லார்ட அந்த பசங்களே பாத்துக்கிட்டோம், நம்ம இந்த இடத்துல எப்பயும் போல ஜாலியா சுதந்திரமா இருந்துகிட்டு இந்த நேஷனை மட்டும் காப்பாத்துற வேலையை பார்க்கலான்ற மாதிரி சொல்லவும் ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா, நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாம வம்பு, நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடுவோம், இருந்தாலும் ஹையர் ரேங்க்கு போயிட்டா இல்லையா அதனால எனக்குன்னு அவங்க ஒரு டீம் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனா அந்த டீம்ல இருக்கிறவங்க பலசாலியா இல்லனா என்னால இதுக்கப்புறம் வரக்கூடிய மான்ஸ்டர்ஸை சமாளிக்க முடியாது. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் ஜெரால்டு கூட சண்டை போடும்போதே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவனை தோக்கடிச்சு என்னுடைய கான்ட்ராக்டுக்குள்ள கொண்டு வந்தேன். அதனால கில்டுல இருக்கிறவங்க எனக்கான டீம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நானே எனக்கான ஒரு டீம் கிரியேட் பண்ணி ஆகணும்னு குளோத்தோ வெளியில வர சொல்லி இவன் கொடுத்த பணம் முட்டியே கொடுக்க சொல்றான். ஏன்னா குளோத்தோ ஒரு ஸ்லைம்ன்றதுனால இதோட உடம்புக்குள்ள எதை வேணாலும் ஒளிச்சு வைக்க முடியும். அதனாலதான் இப்ப இவனுக்கு ரிவார்டா கொடுத்த அமௌண்ட் எல்லாத்தையும் வெளியில எடுக்க சொல்லவும் இவனை எடுத்து பார்த்துட்டு இது போதும் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே என்ன மாஸ்டர் இன்னைக்கு ஏதாவது பொருள் வாங்க போறீங்களான்ற மாதிரி ஜெரால்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு இவனும் ஆமாப்பா நம்ம ஒரு முக்கியமான பொருள் தான் வாங்க போறோம், ஆனா அது என்னன்றத நான் வெளியில போயிட்டு சொல்றேன்னு டைரக்டா கீழே வந்தவன் ஓனரை பார்த்து ஓனரமா நீங்க நான் இன்னொருத்தவங்களை கூட்டிட்டு வர போறேன் அதனால அவங்களுக்கு சேர்த்து சமைங்கன்னு சொல்லிட்டு வெளியில வரவும் இவன் ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிச்சுக்கிட்டே போக, அரசே நீங்க சிரிக்கிற சிரிப்புல எனக்கு ஏதோ வில்லங்க தெரியுது, உண்மை சொல்லுங்க நீங்க பொருள் வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போக போறீங்களா இல்ல வேற எங்கேயாவது போக போறீங்களான்ற மாதிரி கேட்ட உடனே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே நான் பொருள் வாங்குறதுக்காக எல்லாம் போல நான் ஒரு ஃபீமேல் ஸ்லேவ் வாங்க போறேன்னு கத்தவும் மெல்வினா இல்ல அப்படி நடக்க கூடாது கத்திக்கிட்டு இருக்கிறா. ஆனா என்ன பண்றது மெல்வினாவால இப்ப டைரக்டா வந்து தடுக்கல முடியாது இல்லையா, அதனால மாஸ்டர் ஏன் இப்படி பண்ண போறீங்கன்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்க ஜெரால்டு மட்டும் அரசே நீங்க இப்படி பண்றது நல்லதுதான், ஏன்னா உங்க வயசுல இருக்கும்போது எனக்குலாம் இதெல்லாம் தோணும் தான், அதனால நீங்க ஸ்லேவ் வச்சுக்கிறது தப்பு கிடையாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அட பாவி ஜெரால்டு நீ என்ன பத்தி தப்பா நினைச்சுக்காத, நான் ஸ்லேவ்ஸை வாங்க போறேன்னு சொன்னதுக்கு காரணமே நம்ம டீம்ல மெம்பர்ஸை சேர்க்கணும்ன்றதுக்காக தான், ஏன்னா அவங்க மட்டும் தான் நம்ம சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூடவே இருப்பாங்க, மத்தபடி வேற யாராச்சும் நம்மளுக்கு டீம் மெம்பரா கொடுத்தாங்கன்னா அவங்க நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க இல்லையா, அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு வெட்டிங் ஒரு ஃபீமேல் ஸ்லேவ் மார்க்கெட்டை பார்த்தேன், அந்த இடத்துல போயிட்டு நம்மளுக்கான ஒரு ஸ்லேவ் வாங்க போறோம்னு இவன் கரெக்டா ஸ்லேவ்ஸை வச்சு விற்கக்கூடிய அந்த இடத்துக்கிட்ட வரவும் இந்த இடத்துல ஆல்ரெடி
ஆல்ரெடி ஸ்லேவ் வாங்குறதுக்காக வந்த ஒருத்தவன் யோ எருதியா எப்படியே காப்பாத்தியன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா நல்ல வேளை இந்த இடத்துல ஒரு பெட்ஷீட் இருந்ததுனால அதை வச்சு இவனை காப்பாத்திடுறாங்க. இருந்தாலும் இவனுக்கு எப்பறம் நெருப்பு பத்துச்சுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு பொண்ணை பார்த்திருப்பான் இல்லையா, அந்த பொண்ணுக்கு மேல ஏதோ ஒரு டிராகன் ஃபயர் கர்ஸ் இருக்குதான். அதனாலதான் இவனை வாங்கவே மாட்டேன், நீ தலைகீழனால இவ்வளவு வாங்க மாட்டேன்னு கத்திக்கிட்டு இவன் ஓடி போக கூண்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த எல்ஃப் பொண்ணும் அப்படியே சோகமாயிட்டா. ஏன்னா எத்தனையோ பேர் இவ அழகா இருக்கிறான்றதுக்காக இவ்வளவு வாங்குறதுக்காக வருவாங்க. ஆனா இவளை தொட்ட அடுத்த செகண்டே இவளுடைய கேர்ஸ் மூலியமா அவங்க உடம்பு பத்திக்கிட்டு எரியறதுனால இவ வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இல்லையா. அதனாலதான் நான் ஸ்லேவா இருக்கிறத கூட நினைச்சு வருத்தப்படல, ஏன்னா யாருமே இந்த இடத்துல இருந்து காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு கூட போக மாட்டாங்களேன்னு ஒரு மாதிரி சோகமா உட்கார்ந்து இருக்கவும் இதை எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு அப்ரைசிங் பண்ணி பார்த்தா இவ மேல ஒரு டிராகன் கர்ஸ் இருக்கிறது இவனுக்கு தெரிய வந்துருச்சு. அதனால இவனு உடனே மெல்வினா கிட்ட இங்க பாருப்பா இந்த கர்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு ஏதாவது ப்ராசஸ் இருக்குதா இல்ல ஏதாச்சும் பண்ணலாமான்ற மாதிரி கேட்கவும் அவ ஏதோ ஒரு ஐடியா சொல்லியிருக்காட்டுக்கு. ஆனா அதை கேட்ட உடனே ஹீரோ சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வாங்கலான்னு வந்தவன் வேற ஏதோ ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக நடைய கட்டிட்டான். ஆனா இப்படி இவன் போன கொஞ்ச நேரத்துல இந்த கடைக்காரன் இருக்காளியா, அதாவது ஸ்லேவ்ஸ் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கானே, இவன் இந்த ஆஃப் எல்ஃபை புடிச்சுக்கிட்டு நீ எதுக்குதான் என்கிட்ட வந்தியோ தெரியல, உன்னால எனக்கு வெறும் நஷ்டம் தான் வந்துகிட்டு இருக்குது, உன்னை எப்படியாச்சும் வித்துடலான்னு பார்த்தாலும் யாரும் வாங்கி தொலைய மாட்டாங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. சடனா இந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தன் வரவும் ஐ ஜாலி கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்திருப்பான். அதனால நீனாப்பா என்னப்பா திரும்ப வந்திருக்க, இவ்வளவு வாங்க போறியன்ற மாதிரி கேட்க ஆமா இவ்வளவுதான் வாங்க வந்திருக்கிறேன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களேன்ற மாதிரி சொல்லுவோம். ஐயோ தம்பி உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரி தெரியுது, இந்த பொண்ணு மேல கையை வச்சு நீ எரிஞ்சிடாதப்பா, அதுக்கு வேற ஏதாவது எல்ஃப் வேணும்னு சொல்லு அவளுக்கு நீ வாங்கிக்கோன்ற மாதிரி சொல்லுவோம். இல்ல எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இவரும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மொத்த அமௌண்ட் எடுத்து கொடுக்கவும் முடியாதுதான், சரி ஓகே இந்த பொண்ணு கூட்டிட்டு போப்பானு அடுத்த நிமிஷமே இவளுக்கு கூண்டுல இருந்து வெளியில விடவும் எப்படியே ஒரு வழியா எனக்கு சுதந்திரம் கிடைச்சிடுச்சுன்னு இவ சந்தோஷமா வெளியில வரா. ஆனா நம்ம ஹீரோ கூட நடந்து போகும்போது ரொம்ப சோகமா இருக்கிறா. ஏன்னா இவ்வளவுதான் தொட்டா யாரா இருந்தாலும் இவ மேல இருக்கக்கூடிய கேர்ஸ் எல்லாம் எரிஞ்சிருவாங்க இல்லையா. அதனாலதான் கொஞ்சம் சோகமா நடந்து வந்துட்டு இருந்தவ டக்குன்னு ஹீரோவை கூப்பிட்டு மாஸ்டர் என்ன நீங்க காப்பாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஏன்னா அந்த கேஜ்லயே பல வருஷமா நான் அடப்பட்டு கிடந்தேன், அது மட்டும் இல்லாம என்னுடைய பேரு எஃபில் மாஸ்டர்னு சொல்லவும் ஓகே எஃபில் என்னுடைய பேரு கெல்வின், நான் உன்னை வாங்கினதுக்கு காரணமே நீ என் கூட சேர்ந்து சண்டை போட்டு என்னுடைய டீம்ல இருக்கணும்ன்றதுக்காக தான் சொல்லவும் சாரி மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா என் மேல ஒரு கருசு இருக்குதுன்னு சொல்லவும் ஓகே எஃபில் ஒரு பிரச்சனை கிடையாது, நீ எத்தனை வருஷமா ஸ்லேவா இருக்கிறான்னு கேட்கவும் எனக்கு தெரியல மாஸ்டர், என்னுடைய சின்ன வயசுல இருந்தே நான் ஸ்லேவ் கூண்டுக்குள்ள தான் இருக்கிறேன், என்னுடைய அப்பா அம்மா யாருன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா என் மேல ஒரு கேஸ் இருக்கிறதுனால யார் என்ன தொட்டாலும் எரிஞ்சிருவாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும், அதனால என்ன யாருமே இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது ரைட்டா அழுவோம். சரி ஓகே அழுவாத, இது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவன் தொடலான்னு வந்தா இல்ல என்ன தொடாதீங்க நீங்களும் எரிஞ்சிருவீங்கன்ற மாதிரி இவன் பயந்துகிட்டு பின்னாடி போடுறா. ஆனா ஹீரோ விடுற மாதிரி இல்ல, ஹே இங்க பாரு எதுக்கும் கவலைப்படாத நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு ஜஸ்ட் இவன் மேல கைய வைக்கவும் இவன் மேல இருந்த அந்த டிராகன் கிங் கர்ஸ் இருக்கு இல்லையா அது மொத்தமாடி சிலியா நொறுங்கி போயிடுச்சு. ஏன்னா இவன் தான் மெல்வினா கிட்ட எப்படி இந்த கர்ஸ் ரிமூவ் பண்றதுன்னு ஹெல்ப் கேட்டா இல்லையா, அவ சில விஷயங்கள் எல்லாம் பண்ணா ரிமூவ் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காளாட்டுக்கு. அதனாலதான் இவளை இப்ப தைரியமா வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவன் மேல இருக்கக்கூடிய கர்ஸ் ரிமூவ் பண்றது மட்டும் இல்லாம கையில இருக்கக்கூடிய விலங்க கைட்டி விட்டுட்டு இங்க பாருப்பா இதுக்கப்புறம் நீ யாரையுமே காயப்படுத்த மாட்டேன், யாரும் உன்னால காயப்படவும் மாட்டாங்க, சோ இதுக்கப்புறம் நீ தாராளமா ஃப்ரீயா எல்லாத்தையுமே செய்யலான்ற மாதிரி சொல்லவும் இவளால சுத்தமா இதை நம்பவே முடியல. ஏன்னா இது வரைக்கும் யாருமே இவன் மேல இருக்கக்கூடிய கேர்ஸ உடைச்சு இவள தொட்டதே கிடையாது இல்லையா. அதனாலதான் இது எப்படி நடந்துச்சு இது என்னால நம்பவே முடியலன்ற மாதிரி இவ பாத்துக்கிட்டே இருக்க இங்க பாரு இதை நீ நம்பிதான் ஆகணும்னு கெல்வின் இவளுடைய கையை பிடிச்சி பாத்தியா எனக்கு எதுவுமே ஆகலன்ற மாதிரி சொன்ன உடனே இதை நீங்க எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா என்ன நீங்க காப்பாத்தினதுக்கு ரொம்பவே நன்றி மாஸ்டர்னு அடுத்த செகண்டே இவனுடைய கையை பிடிச்சிட்டு கதறி அழ ஆரம்பிக்க மெல்வினாவும் ஓகே மாஸ்டர் நான் வெளியில வர வரைக்கும் இவளை நீங்க வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் தான் உங்களுக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய் மெல்வினா நீ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவளா கிடையாது எனக்கு தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல உன் வாயில இருந்து இந்த வார்த்தையாவது வருது அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் சொல்லிட்டு இவளை கூட்டிக்கிட்டு திரும்ப ஹோட்டலுக்கு வர இங்க இருக்கக்கூடிய ஓனரும் அந்த பொண்ணை பார்த்துட்டு எப்பா தம்பி நீ சாப்பாடு இன்னொருத்தவங்களுக்கு ரெடி பண்ணுன்னு சொல்லும் போதே நான் நினைச்சேன்ப்பா இந்த மாதிரி யாரையாவது கூட்டிட்டு வருவேன்னு, அதனால யார் இந்த பொண்ணு உனக்கு ரொம்ப முக்கியமானவளா இல்ல வேற யாராவதுன்ற மாதிரி கேட்கவும் இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல எனக்கு இவ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, அதனாலதான் இவளுக்கும் சேர்த்து சாப்பாடு ரெடி பண்ண சொன்னேன், சோ சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வாங்க எனக்கு ரொம்பவே பசிக்குதுன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. டேய் தம்பி என் ஹோட்டல்ல ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீட்டா இருக்கவங்களுக்கு தான் சாப்பாடு கொடுப்பேன், இந்த மாதிரி அசிங்கமா ட்ரெஸ் போட்டிருந்தா கண்டிப்பா நான் சாப்பாடே தர மாட்டேன், அதனால இவளை என்கிட்ட கொடு இவளை நான் கிளீன் பண்ணி கூட்டிட்டு வரேன்னு சொல்லவும் கேள்வினோ சரி ஓகே நீங்க சொல்ற மாதிரி இவளை கூட்டிட்டு போயிட்டு குளிப்பாட்டிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்ல இவளுக்கு போறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது, இருந்தாலும் இவளுடைய கையை தொட்டு பார்த்துட்டு கடைசியா பிடிக்கவும் ஏய் குட்டி பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா சரி வர மாட்டேன் வா உனக்கு நான் நிறைய விஷயங்களை சொல்லி தரேன்னு உப்பு போட்டு தீட்டு போற மாதிரி இவளை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா என்ன பாவம் கேள்வி இந்த பக்கம் தனியா உட்காந்துக்கிட்டு எப்படா சாப்பாடு வரும் எப்படா கிளம்பி வருவா அப்படின்னு எல்லாருமே இந்த இடத்துல கிளம்பி போற வரைக்கும் சாப்பாடுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணி இந்த இடத்துல மயக்கமே போட்டு கீழே விழுற அளவுக்கு போயிருந்திருப்பான். ஆனா இவன் பசியிலே சாவறதுக்குள்ள ஓனர் எப்படி நல்ல வெளியே திரும்ப வந்துட்டாங்க. ஆனா இவங்க கூடவே போனவள காணோம், எங்க அவன் கேட்டா ஒரே நிமிஷம் இருப்பா ஏமா கண்ணே உன்னுடைய மாஸ்டர் உன்னை கூப்பிடுறாரு பாரு வந்து அவருக்கு உன்னுடைய மரியாதையை குடும்பம்னு சொல்லவும் கெல்வின் தனக்கு முன்னாடி வந்து நிக்கக்கூடிய எஃபில பார்த்துட்டு வாயை பொழந்துகிட்டு இருக்கிறா. ஏன்னா இவ பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கிறா, அது மட்டும் இல்லாம முன்னாடி வந்துகிட்டு மாஸ்டர் இந்த ட்ரெஸ்ல நான் ரொம்ப அழகா இருக்கிறானா நீங்க உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கவும் இப்ப கூட இவன் வாயை திறந்து எதுவும் வார்த்தையே சொல்லாம
பேனு பாத்துக்கிட்டு இருக்க மூணு டக்குன்னு சைடுல வந்துட்டு டேய் கெல்வின் பேய் அடிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்காத அவளை பார்த்து ஏதாவது நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்றான்னு சொல்லவும் இப்பதான் இவனு கான்சியஸ்க்கு வந்து ஆமால உன்னை பத்தி சொல்லணுமே ஹே எஃபி சாரிப்பா நான் உன்னுடைய அழகை பார்த்து வாய் அடிச்சு போயிட்டேன் அதனாலதான் என்னால எதுவுமே சொல்ல முடியலன்னு சொல்லவும் இவ ஐயோ மாஸ்டர் என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களே இவ வெக்கத்துல திகைக்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல சந்தோஷமா உட்காந்து இவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துடுறாங்க ஏன்னா இவளை தன்னுடைய கான்ட்ராக்டுக்குள்ள கொண்டு வரணும் இவளுக்கு பவர் கொடுக்கணும்ன்றதுக்காக தானே இவளை வாங்கிட்டு வந்தான் அதனாலதான் இவளுக்கு கான்ட்ராக்ட பத்தி எல்லாத்தையுமே சொல்றதுக்கு முன்னாடி தான் ஒரு சமணர்ன்றத சொன்னதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே என்னுடைய கான்ட்ராக்ட்ல இருக்கிறாங்கன்னு ஜெரால்டு குளோத்தோ மில்ஃபினா இவங்க 3 பேரும் இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு இந்த விஷயத்துல எல்லாத்தையும் வெளியில சொல்ல மாட்டலன்ற மாதிரி இவகிட்ட ப்ராமிஸ கேட்கவும் இவ்வளவு நீங்க மேல முழு நம்பிக்கை வைக்கலாம் மாஸ்டர் நான் என்னைக்கும் உங்களுடைய அடிமை தான் அதனால எப்பி உங்களை பத்தின விஷயத்தை வெளியில சொல்ல மாட்டேன்னு சொன்ன அடுத்த செகண்டே இவன் கான்ட்ராக்ட போட ஆரம்பிச்சிட்டான் ஆனா இவளுக்கான பவரை இவளையே சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டான் அதனால இவ்வளவு எனக்கு இது வேணும் அது வேணும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிம்மதியா படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இப்பதான் நம்ம கெல்வினுக்கு பெரிய பிரச்சனையே என்னன்னா இவன் குளோத்தோ கூடயும் கெரால்டு கூடயும் கான்ட்ராக்ட் போடும்போது அவங்க பவரா மாதிரி இவனுக்குள்ள போனாங்க இல்லையா அந்த மாதிரி எல்பினா இவனுக்குள்ள போல ஏன் இந்த ஹோட்டல்ல எல்பினாவை தங்க வைக்கிறதுக்கு தனியா ரூமும் கிடைக்கல இந்த ரூம்ல இன்னொரு பெட் போடுறதுக்கும் எக்ஸ்ட்ரா பெட் இவனுக்கு கிடைக்கல அதனாலதான் இப்ப இவங்க 2 பேரும் ஒரே பெட்ல தூங்கிட்டு இருக்கப்போ எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல என்னுடைய பழைய மெமரியில இருந்தா இந்த இடத்துல நான் நிம்மதியா தூங்கிட்டு இருப்பேன் ஆனா இந்த உலகத்துல நான் புது மெமரியோட இருக்கிறதுனால எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல நர்வஸா வேற இருக்குதுன்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கப்போ அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போற ஒவ்வொரு எபிசோடும் ஸ்டோரி நல்லா போகும்னு இதுக்கு முன்னாடி இருந்த எபிசோட நான் சொல்லியிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரிக்குள்ள சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேற ஆரம்பிச்சிட்டாங்க அதனால கண்டிப்பா இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எபிசோட் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் இருந்தாலும் சில விஷயத்தை மட்டும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் நடுவுல ஹீரோ அங்கங்க தனித்தனியா பேசிக்கிட்டு இருக்கானே அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட சரியா பார்க்கலன்னு தான் அர்த்தம் ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருந்திருப்பேன் இவன் கான்ட்ராக்ட் யார் கூட எல்லாம் போடுறானோ அவங்க கூட இவன் ஒரு கம்யூனிகேஷன் மூலியமா பேசிக்க முடியும் அதாவது உணர்ந்தாலே போதும் அவங்களுக்கு எல்லாமே புரியும் அதனாலதான் மெல்ஃபினா குளோத்தோ ஜெரால்டு இவங்க 3 பேருமே இவனுக்குள்ள இருந்து வெளியில வரலனாலும் அவங்க கூட இவனால பேசிக்க முடியுது இருந்தாலும் மெல்ஃபினா இவனை மட்டுமே இந்த உலகத்துல சமன் பண்ணல இவனை தவிர்த்து இன்னும் நிறைய பேரை சமன் பண்ணி இருக்கிறா அதனால அவங்க எங்க இருக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்கள போய் மீட் பண்ணுவானா இல்லையா இல்ல இவன் இந்த ஊர்ல இருந்து ஏதாவது பண்ண போறானா என்னன்றது எல்லாத்தையும் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல பாப்போம் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையன்றத கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்